நீங்க ஒரே நாள்ல எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. உங்க பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படி நடந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் மறந்து போனா ஓகே ஃபைன் ஏத்துக்கொள்ளலாம். ஆனா ஒரு நினைவே வாழ்க்கையை விட்டு தூக்கி எடுக்க முடியுமா? இந்த வீடியோல மெமரி எப்படி வேலை செய்யுது, நாம நினைவுகளை அழிக்க முடியுமான்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நல்ல மெமரிஸ், கெட்ட மெமரிஸ் நிறைய இருக்குது. நாம் மறக்கணும்னு நினைக்கிற மெமரிஸ், நம்ம எப்பயுமே மனசுலே வச்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிற மெமரிஸ், இப்படி நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த மெமரிஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது, எப்படி அது நம்ம மூளையில் சேவ் ஆகுது, நம்ம லைஃப்பில் உள்ள நல்ல மெமரிஸை எப்படி நாம் லைஃப் லாங் கொண்டு போகிறது, நம்ம லைஃப்பில் உள்ள கெட்ட மெமரிஸை எங்களால் மறக்க முடியுமா? முதல்ல நாம மெமரினா என்னன்னு பார்க்கலாம். நம்ம தலையில இருக்கிற பிரெயின் ஒரு சூப்பரான பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர். இதுல ROMனு ஒண்ணுமே இல்லை, ஆனா பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கு. இது தான் கேம் சேஞ்சரு. நியூரான்ஸ்னா என்னன்னா, நீங்க டெய்லி உங்க லைஃப்ல செய்யற வேலைகளை செய்யறதுக்காக உங்க பொடி பார்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்புற ஒரு பார்ட் தான் நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸ்ல தான் நம்ம மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ணப்படும். இந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம பிரெயினில் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஆகவும் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகவும் மாற்றப்படும். அதாவது ஒரு புதிய விஷயம் நம்மக்கிட்ட வந்தால் அதை எப்படி சேமிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த புதிய விஷயத்தை சேமிக்கப்படுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல். நம்ம மெமரிஸை சேவ் பண்ணுற 3 ஸ்டெப்ஸ் தான் இது. முதல் ஸ்டெப் என்கோடிங். இந்த முதல் ஸ்டேஜில் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறோமா இல்லையான்றதுல தான் முடிவாகும். அதாவது நாம் ஒரு வீடியோ பார்த்தா அந்த வீடியோ எங்களோட மனசில் இல்லைன்னா என்கோட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே அது ஃபெயிலியர் ஆகிடும். அது மெமரியாகவும் க்ரியேட் பண்ணப்படாது. இந்த ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணால் செகண்ட் ஸ்டேஜ் வருது, அதுதான் ஸ்டோரேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் எங்களோட மனசுக்கு எடுக்கப்பட்ட அந்த விஷயம் நம்ம பிரெயினில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேவ் ஆகுது. இப்போ பிரெயினில் சேமிக்கப்படுற அந்த விஷயம் ஷார்ட் டேர்மாகவும் சேவ் பண்ணப்படலாம், லாங் டேர்மாகவும் சேவ் பண்ணப்படலாம். அதாவது சின்ன குறுகிய காலத்துக்கு உங்கள் பிரெயினில் நினைவாக இருக்கலாம், இல்லைனா நீண்ட காலத்துக்கு அது உங்கள் பிரெயினில் மெமரியாக இருக்கலாம். 3வது ஸ்டேஜ் தான் ரிட்ரீவல். ஃபர்ஸ்ட் நம்ம மனசில் ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், 2வது நம்ம பிரெயின் அதை சேவ் பண்ணுது, 3வது என்னென்னா அதை நாம் திரும்ப நினைவுபடுத்துகிற ஸ்டேஜ் தான் ரிட்ரீவல். அதாவது நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்பெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறது மோஸ்ட்லி இதால் தான். ஏன்னா எக்ஸாம் எழுதுகிறப்ப நாம் படிக்கிற விஷயத்த முதல்ல நம்ம மனசில் எடுத்து நம்ம பிரெயினில் சேவ் பண்ணால் தான் ரிட்ரீவல் டைமில் எங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா இருக்கும். இப்போ இந்த மெமரிஸில் என்னென்ன டைப் ஆஃப் மெமரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். முதலாவது ஷார்ட் டேர்ம் மெமரி. ஒரு சில செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது நம்ம மனசில் இருக்கும், அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். அடுத்து லாங் டேர்ம் மெமரிஸ். இது எப்பயுமே உங்கள் மனசில் நினைவிருக்கும். அடுத்து எபிசோடிக் மெமரி. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை நினைவில் வச்சுருக்கும். அடுத்தது ப்ரொசீஜர் மெமரி. இந்த மெமரிஸில் சைக்கிள் ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சேவ் ஆகி இருக்கும். இதெல்லாம் மறந்தாலும் பொடி தானாக அதை நினைவில் வச்சு கொண்டு இருக்கும். அடுத்தது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அது என்னென்னா, இப்போ நம்மளோட லைஃப்பில் நிறையவே பிடிக்காத மெமரிஸ் இருக்குது இல்லையா? ஆனால் அதெல்லாம் நாம் இன்னுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம லைஃப்பில் நிறையவே பெயின்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்குது. இந்த மெமரிஸ் எல்லாம் நம்மளால் டிலீட் பண்ண முடியுமா? சயின்ஸ் சொல்லுது மேபி ஆல்மோஸ்ட். சயின்டிஸ்ட் சில சயின்டிஃபிக் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது நம்ம மெமரிஸை நம்ம பிரெயினை விட்டு டிலீட் பண்ண முடியுமான்னு. சயின்டிஸ்ட் ஒரு எளிய பயமுறுத்தி அதுக்கு பயமான மெமரிஸை கொடுக்குறாங்க. அந்த மெமரிஸை குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஆனால் இது எமோஷ்னல் மெமரிக்கு மட்டும்தான் வேலை செய்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே போல் ஃப்யூச்சரில் ஜெனட்டிக் லெவல்லையே மெமரிஸை அழிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இது எத்திக்கலாக சரியா, அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஒரு பெயின்ஃபுல்லான மெமரியை தான் நம்ம எப்பயுமே மறக்க நினைப்போம், நம்ம மெமரியை விட்டும் டிலீட் பண்ண நினைப்போம். இந்த பெயின்ஃபுல்லான மெமரி தான் எங்களோட கேரக்டரை கட்டி எழுப்புது. இதால் தான் நாம் என்னவா இருந்தோன்றது அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். Sometimes forgetting is not healing. Facing it, accepting it is. நாம் நம்ம லைஃப்பில் நடந்த கெட்ட மெமரிஸை மறக்கணும்னு நினைக்கிறத விட அதை ஃபேஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணுறதால அதோட வர தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் குறையும். மறக்கிறதால எப்பயுமே நாம் அந்த மெமரிஸால் ஏற்பட்ட பயங்களை கடந்து வர மாட்டோம்.
நாம் அந்த மெமரிஸை ஃபேஸ் பண்ணி எக்ஸப்ட் பண்ணுறதால இன்னொருக்க நம்ம லைஃப்பில் இதே மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ அதை ஹேண்டில் பண்ண தெரிய நிலைமைக்கு வருவோம். நம்மளோட பிரெயினில் நினைவுகளை வச்சிருக்கிறதும் மறக்கிறதும் ஒரு மேஜிக் போல தான் இருக்கும். அதில் எதையாவது நாம் அழிக்கணும்னு நினைப்போம், அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசனும் இருக்கும். ஆனால் நினைவுகள் நம்மளோட இருந்தால் தான் நம்ம நாமளாவே இருக்கிறோமான்னு புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். உங்கள் மெமரியை அழிக்கணும்னு ஒரு சான்ஸ் இருந்தால் நீங்கள் எஸ் சொல்லுவீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் பெயின்ஃபுல்லான மெமரிஸை கோ த்ரூ பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும்.